UTK சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன். இன்னைக்கு த பெஸ்ட் குக் அவார்டினுடைய 3வது எபிசோட். இன்றைய எபிசோடில் என்ன சமையல் செய்ய போகிறாங்க அப்படின்னா, பிரசாத புளியோதரை. நிறைய பேருக்கு, அதாவது ஒரு சிப்பம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 300 பேருக்கு பிரசாத புளியோதரையும், ஸ்வீட்டில் அசோகா அல்வாவும் செய்யிருக்காங்க. யார் செய்கிறாங்க அப்படின்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சாந்தி அவர்கள் தான். நீங்கள் தாய்க்கழுவி படத்தில் ராதிகாவை பார்த்தோன்னா எப்படி பெண்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு முறுக்கு வருமோ, ஒரு நல்ல உணர்வுகள், ஒரு தன்னம்பிக்கை வருமோ, அதே மாதிரி இவர்களுடைய பேச்சை கேட்டாலும் இவருடைய செயலை பார்த்தாலும் பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரும். பெண்கள்லாம் ஒரு சுயதொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இவர் எப்படி ஒரு அழகான ஒரு சிரிப்பான முகத்தோடு இருக்காங்களோ, அதே மாதிரி இவங்களுடைய சமையலும் சூப்பராக இருக்குங்க. என்ன செஞ்சாலும் சரிதான், அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அதனால் யாருக்காவது வேணும், திருவாரூர் ஏரியாவில் மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் இவங்க பண்ணி தருவாங்க. இது மாதிரி பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்தியாவினுடைய முன்னேற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் புளியோதரை மட்டும் இல்லை, அசோகா அல்வாவும் செய்கிற திருமதி சாந்தி அவர்கள் நடத்துகிற நிறுவனம் சாந்தி சமையலை வாழ்த்தி காணொளிக்குள்ளே போகலாம் வாங்க. 4 நாளைக்கு கூட இந்த சாப்பாடு நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் கட்டு சோறு புளி சாதம். ஸ்ரீரங்கம் புளி சாதம் மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கம் புளி சாதம் மாதிரி சாந்தி சமையல் ஸ்ரீரங்கம் புளி சாதம் மாதிரி. இந்த கைத்தொழில் நமக்கு ஒருவேளை சோறு போடும். யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நான் எந்த நாளும் ஒரு லேடிஸுங்க ஒரு கைத்தொழில கையில் வச்சுக்கோங்க. யாரை நம்பி நம்ம இல்லை, தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. நான் திருவாரூர் மாட்டோம். நான் இன்னைக்கு ஒரு சிப்பம் புளி சாதம், அதாவது வீட்டுக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு செய்வீங்க. அதோட இன்னைக்கு ஒரு சிப்பம் புளி சாதம் செய்கிறேன். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் செஞ்சு தரேன், நீங்கள் பாருங்கள். புளி சாதத்துக்கு உள்ள பொருட்கள்: ஃபஸ்ட்டு பெருங்காயம், கடுகு, மஞ்சத்தூள், கடலப்பருப்பு, நடக்கடலை, காஞ்ச புட்டப்பட்ட மிளகாய், கருவேப்பிள்ளை, கல் உப்பு, புளியை ஏனத்தில் கரைச்சி வச்சாச்சு. 4 கிலோ புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், பார்த்துங்க. வெல்லம், வெந்தயம், மிளகு, வெள்ளை உளுந்து, எள்ளு, மல்லி, புளிக்காய்ச்ச பொடிக்கு 1 வலை வெறும் சட்டியில் போட்டு அப்படியே வறுத்துட்டு மிக்சியில் விட்டு பட்டு போல நுணுக்கி புளிக்காய்ச்ச இறக்குறப்ப மேலே தூவி விட்டுட்டு நல்லெண்ணெய் விடணும். வேறு எதுவும் கிடையாது. ஆரம்பிக்கலாங்களா? அந்த 50 கிலோ அரிசிக்கு தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்ச தண்ணியில் தான் இந்த அரிசியை களைஞ்சி போடணும். தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடி அரிசியை போடக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் அரிசி வாங்கினாலும் நம்ம கைப்பட களைகிற அரிசி தான் சுத்தமானது. நம்ம நல்லா களைஞ்சி போடுறதுல தான் இந்த சாப்பாடு வடிக்கிற திட்டம் நிதானம் தெரியும். இந்த பாருங்க, தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதில் இப்படி அள்ளி போடணும். தண்ணி இருக்கக்கூடாது, பச்சை தண்ணி இருக்கக்கூடாதுமா. யார் சாதம் வடித்தாலும் நீங்கள் தான் சொன்னீங்க, நான் செஞ்சேன்னு செஞ்சிடாதீங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இல்லாத வடிக்கிறேன். ஒரு பாயிண்ட் முன்னாடியே எடுத்துக்கணும் சாப்பாடை. சாந்தி சமையல் ஸ்ரீரங்கம் புளி சாதம் மாதிரி சாப்பாடுன்னு இல்லைங்க. சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, கல்யாணம், மண்டபம், உங்கள் வீட்டில் காது குத்தல், இல்லை வீட்டு குலதெய்வம் சாமிக்கு கெடா வெட்டல், எல்லாத்துக்குமே வீட்லேயும் செஞ்சு கொடுப்போம். கோயிலுங்கள்லேயும் செஞ்சு கொடுப்போம். கம்மியாகவும் செஞ்சு கொடுப்போம். எங்களுக்கு
எங்களை நம்பி வர்றவங்களுக்கு காசை எதிர்பார்க்க மாட்டோம். வாங்க, கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு தரோம். 1000 பேர் இல்லை, 5000 பேர் இல்லை, சிறந்த முறையில் சிறப்பாக சூப்பராக செஞ்சு தரேன். வாங்க. தொழில் வந்து நம்மளுக்குன்னு யாருமே இல்லாத நேரம் இந்த கைத்தொழில் நமக்கு ஒரு வேளை சோறு போடும். யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நான் எந்த நாளும் ஒரு லேடிஸுங்க ஒரு கைத்தொழிலை கையில் வச்சுக்கோங்க. யாரை நம்பி நம்ம இல்லை, தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. சாதம் வடித்து காஞ்ச வட்டாவில் கொட்டி நல்லெண்ணெய் விட்டு நல்லா நெத்து பதமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு ஆற விட்டுறணும். புளி சாதத்துக்கு ஒரு மணி நேரம் இந்த சாப்பாடு ஆறுனா தான் புளி சாதம் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டேன்னா இப்போ பாருங்கள், சாப்பாடு உடச்சி விடுறேன். இந்த மாதிரி உடச்சி விடணும் ஆறுறதுக்கு. சட்டியை அடுப்பில் போட்டாச்சு, எண்ணெய் விட்றேங்க. அதுக்கு காரம் தேவையா? காரம் தேவை இல்லையா? இங்கே பாருங்க, 1/2 கிலோ மிளகா வறுத்துக்கணும், 4 கிலோ புளி. வறுக்கிறப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க, வாசனையாக இருக்கும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. தீ அடக்குறேன் கொஞ்சம், ஏன்னா தீ அதிகமாக இருக்குது, கருப்பாக போயிடும். பெருங்காய கட்டி எனக்கு வந்து 100 கிராம் தேவை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எப்படி போடணுமோ வாசத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது கடுகு. நான் 1/2 கிலோ கடுகு போடுறேன், 4 கிலோவுக்கு. உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. உடைச்ச மிளகா போடுறேன், புட்டை மிளகா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. செவக்கணுங்க நல்லா, கடலப்பருப்பு செவந்தா லேசாக வரும், அதுலேயே தெரியும் நல்லா செவந்துருக்குன்னு. எல்லாம் நல்லா செவந்திருக்கு. இப்போ புளி தண்ணியை ஊற்றுறேன். பதத்துக்கு பட்டை மிளகாயை அப்படியே நுணிக்கணும், ரொம்ப பட்டு போல இருக்கக்கூடாது. வறுத்த மிளகாயை 3/4 பதத்துக்கு அந்த விதை போகிற அளவுக்கு நுணுக்குனா போதும். இதோ இதில் போடுவேன், இப்போ பாருங்கள்.
இப்போ இதுக்கு தேவையானது மிளகு, வெந்தயம், மல்லி, எள்ளு, வெள்ளை உடைச்ச உளுந்து எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து இதுக்கு சேர்த்துக்கணும்னு சொன்னேன்னா அதை மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டோம் பாருங்கள், தூளாக இருக்குது. அதை இப்போ என்ன பண்ணணும், இந்த கொதி வர நேரம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த கோயில் பிரசாதம், கோயிலில் ஸ்ரீரங்கம் பிரசாதம் சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த புளி சாதம் அந்த மெத்தடுக்கு வந்துடும். சுவையாக டேஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பொல பொலன்னு இருக்கணும் சாப்பாடு. இது வட்டி கொட்டின சாதம் பார்த்துங்க. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கலர்றதுக்கு நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆறணும், சாப்பாடு சூடாக கலரக்கூடாது, நொய் அரிசி மாதிரி ஆகிடும். இது ஒரு வாரத்துக்கு கூட இந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்லாம், நீங்கள் கேட்டு போகாத நல்லபடியாக இருக்குது. ரெடி ஆறிடு. இங்கே பார்த்துங்க, புளி காய்ச்சலும் ஆறிட்டு போதுமான அளவு. இப்போ அதுக்கு தகுந்த புளி காய்ச்சல் ஊற்றுற கலர்றதுக்கு. இது 20 கிலோ சாதம், 200 பேருக்கு உள்ளது. கோயிலுக்கு செஞ்சுருக்கேன். இதை எடுத்து நான் சாப்பிட முடியாது, ஆனால் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 4 பேர்
பார்த்துங்க, கையை எட்ட வச்சுங்க, கொப்பளிச்சு மேலே வரும். பார்த்து பொறுமையாக செய்யணும். மாவு நல்லா வேவணும். மாவு நல்லா வேவணும். மசாகா மாவு எனக்கு போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு மாவுன்னா 2 கப்பு தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. சில மாவு வந்து தண்ணி நிறையா இழுக்கும், சில மாவு இழுக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து மாவு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். இந்த மாதிரியில் ஒட்டக்கூடாது. பாத்திரத்துலேயோ நாங்கள் UTK சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. Sunshine.